ஒரு கால் முடியாத சிஇஓ கட்டிக்க போற அந்த ஃபியான்சி பொண்ணு மூஞ்சிலேயே தண்ணி எடுத்து ஊத்திடுறான். இந்த பொண்ணுமே ரொம்ப பிரேவான பொண்ணா இருக்காங்க. எதை பத்தி யோசிக்காம தண்ணி எடுத்து இவன் மூஞ்சிலேயே ஊத்திடுறாங்க. உன்ன மாதிரி கால் முடியாதவனெல்லாம் தவிர வேற எவன்டா கட்டிப்பான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் சவுண்ட் கேட்டு அந்த பையனுடைய அம்மாவும் வந்து பாப்பாங்க. என்னாச்சுமான்னு கேட்கவும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சமாளிச்சிடுவா. தென் அங்க நடக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸையும் பார்த்து அந்த பையனுடைய அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் யாருமே இந்த சிஇஓவை எதிர்த்து பேசினது கிடையாது. இதுக்கப்புறம் அந்த சிஇஓவுமே நான் ரூமுக்கு போகணும்னு சொன்னதும் அந்த வேலைக்காரனுக்கு பதிலா இந்த பொண்ணே அவரை ரூமுக்குமே கூட்டிட்டு போறாங்க. தென் இந்த பொண்ணுமே அவன் முன்னாடியே அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பெட் மேல உட்காந்துக்கிட்டு தங்கு தங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறா. இதை பார்த்துட்டு இந்த சிஇஓவும் ரொம்பவே கோவமா நான் மட்டும் உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு இந்த பையனுடைய தம்பியுமே வரான். அச்சச்சோ என் அன்பு அண்ணா, நீ இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்பவே பாவமா இருக்கு. அப்பாவும் நம்ம கம்பெனியுடைய எல்லா பொறுப்பையும் இப்ப என் கையில தான் எடுத்து கொடுத்துட்டாங்க. இனி நீ காலத்துக்கும் இதுலயே கிடக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டு இந்த பொண்ணு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிப்பா. தென் அந்த வண்டியுடைய வீலை எடுத்து அந்த தம்பிக்காரன் காலையே ஏத்தி விட்டுருவா. தென் அந்த தம்பிக்காரனையும் பிடிச்சி வெளியில தள்ளி ரூம் கதவையுமே பூட்டிடுவா. இவ இப்படிலாம் அந்த சிஇஓக்கு நல்லது பண்ணதுனால அந்த சிஇஓ தன்னை பாராட்டுவாருன்னு நினைப்பா. பார்த்தா அவன் இந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே கோவப்பட்டுட்டு நீ என்னுடைய பிசினஸ் மேட்டர்ஸ் எல்லாம் நீ இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிடுவான். இதனால இந்த பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். அவன் சிஇஓவை ஒரே எட்டி உதச்சிருவா. உங்களுக்கு இந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா இந்த பொண்ணுக்காக வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.